அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் விழிப்புணர்வுக்கான பாதைகளில் பயணித்து வருகின்றோம். நாம் விழிப்புணர்வுடன் இருக்க இருக்க நம்மால் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட முடியாது. தேவையில்லாத யாவையும் நம்மிடமிருந்து தன்னாலே விலகி ஒதுங்கி விடுகின்றன. எதையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்று யோசிக்க தேவையில்லை. எல்லாமே நம்மிடமிருந்து மெல்ல 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 விலகி ஒதுங்கி விடுகின்றன. நமக்கு தேவை விழிப்புணர்வு மட்டும்தான். நாம் எதையும் விட்டுவிட வேண்டும் என்று யோசிக்க கூட தேவையில்லை. விழிப்புணர்வா இருந்தாலும் போதும். அநேக விஷயங்கள், தேவையில்லாத பல விஷயங்கள் உங்களிடமிருந்து தானாக விலகி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. இது ஒரு தத்துவம் கிடையாது. விழிப்புணர்வு என்பது ஒரு தத்துவ கோட்பாடு அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை. ஒவ்வொரு விலங்குகளும், ஒவ்வொரு வகையான பறவைகளும் குருவிகளும் விழிப்புணர்வோடு இருக்கின்றன. இயற்கையில் ஏற்படக்கூடிய சில பல மாற்றங்களையும் கூட அவைகள் நன்றாக உணர்ந்து அறிந்து கொள்கின்றன. இந்த விழிப்புணர்வுக்கான தன்மையில நம்ம முயற்சி செய்யும் போது நாம் மிகவும் ஒரு உன்னதமான மனிதனாக மாற ஆரம்பிக்கிறோம். இந்த உலகை கெடுக்கக்கூடிய, நம்மை அழிக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களான கொலை, களவு, கள், காமம், பொய் போன்ற யாவையும் நம்மிடமிருந்து விலகிவிடுகின்றன. அதற்கான ஒரு கதையை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பற்றற்ற, ஆடையற்ற ஒரு ஞானி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருவாக சென்று பிச்சை எடுத்து அதை உண்டு தவம் செய்து வாழக்கூடிய ஒரு ஞானி. அவர் தன்னுடைய தவ வலிமையினாலும் தன்னுடைய பற்றற்ற தன்மையினாலும் மிகவும் அந்த ஊரில் பிரபலமாக இருந்தார். அவருடைய செயல்களை குறித்து அறிந்த அந்த நாட்டின் இளவரசி கூட அந்த துறவிக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். அதாவது விருப்பப்பட்டு போய் நேரடியாக கொடுத்தால் கூட அந்த துறவி எதையும் வாங்கி கொள்ள மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு துறவி பிச்சை ஏற்க வரும்போது நண்பர்கள் அன்புடன் அளிக்கக்கூடிய யாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அவ்வாறு ஒரு முறை அந்த அரசவை அமைந்திருக்கக்கூடிய அரசர்கள், ராணிகள் வாழக்கூடிய தெருவில் அவர் பிச்சை எடுக்க நேரிட்டார். இவர் வருவதை முன்கூட்டியே அறிந்த அந்த ராணி ஆனவள் என்ன செய்கிறாள் என்றால், இந்த துறவிக்கு தங்க திருவோடும் அதில் வைரம் பதித்த திருவோடும் பதித்து தன்னுடைய காணிக்கையாக அந்த துறவியிடம் கொடுக்கிறார். ஊரில் மிகவும் நல்ல ஒரு திருடன் அதை பார்த்து கொண்டிருந்தார். ஐயோ, எவ்வளவு பொக்கிசமான ஒரு தங்க திருவோடும் வைரம் பதித்த முத்துகள் பதித்த திருவோடும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பற்றற்ற துறவிக்கு இதனுடைய அருமை தெரியுமோ என்னமோ என்று அவன் ஆர்ப்பரித்தான், பதட்டப்பட்டான், பயந்தான். அவன் இன்று எப்படியாவது இந்த பொறுப்பற்ற துறவியிடம் இருக்கக்கூடிய, பற்றற்ற துறவியிடம் இருக்கக்கூடிய இந்த தங்க திருவோட்டை எப்படியாவது திருடிவிட வேண்டும் என்று அவன் மனதில் புலம்பி தவித்தான். ஆனால் குரு என்ன செய்தார் என்றால், அவனை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டார். அவன் தன்னை பின்தொடர்வதையும் கவனித்துக் கொண்டார். இவர் தங்கும் இடமோ ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம். அப்போது திருடனுக்கு மேலும் கவலையாகிவிட்டது. இப்படி உழவு விலை உயர்ந்த ஒரு தங்க திருவோடை, வைரங்கள் பதித்த திருவோடை இந்த பற்றற்ற துறவி மேலே ரூஃப் இல்லாத ஒரு இடத்துல போய் படுத்து அழகா உட்கார்ந்துருக்காரு. யாரும் திருடிட்டு போயிட்டாலும் இவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி புலம்பி தவித்தான். எப்படியாவது இன்று திருடி செல்ல வேண்டும் என்று அவன் விரும்பினான். இரவு பொழுது வந்தது, பொறுமையாக காத்திருந்தான். அந்த ஓட்டை குளிருக்குள் துறவி இருப்பதற்கு வெளியே அவன் காத்திருந்தான். மணி 12 மணி ஆனது. அந்த துறவியானவர் அந்த தங்க திருவோடை தூக்கி வெளியே எறிந்தார். அந்த திருடனின் பக்கத்தில் வந்து விழுந்தது. இந்த திருடனோ நியாயமானவன், நமக்கு வழியை கிடைத்த எதையும் அவன் எடுக்க மாட்டான். அவனுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருந்தது. அவன் உடனடியாக அந்த திருவோடை எடுத்துக்கொண்டு கோபத்தோடு, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிறதா? எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு திருவோடு, தங்கத்தால் வைரம் பதித்த இந்த திருவோடை யாராவது தூக்கி எறிவார்களா என்று அவன் ஆவேசப்பட்டான். அப்போது அந்த குரு சொன்னார், நீ உள்ளே வர வேண்டும் என்பதற்காகவே வெளியில் நான் இந்த திருவோடை எறிந்தேன் என்கிறார். துறவினுடைய அந்த அணுகுமுறை அந்த திருடனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. நான் உள்ளே வர வேண்டுமா? நான் உள்ளே வந்துட்டேனே, இதை நீ தூக்கிட்டு போயிருக்கலாம், ஆனால் நீ உள்ள வந்து கொடுக்குறல, அவனுடைய நேர்மையை நான் பாராட்டுகிறேன் என்று துறவி சொல்கிறார். அந்த துறவியினுடைய கனிவான பேச்சும் துறவியினுடைய அந்த சிந்தனையும் அந்த திருடனை ஒரு வியப்புக்குள்ளாக்கி, நான் எண்ணற்ற முறையில் நான் என்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் எல்லா துறவிகளும், எல்லா சாமியார்களும் என்னுடைய கொலை, களவுகள், காமம் ஆகிய பஞ்சமா பாதங்களை விட்டால்தான் உனக்கு நான் தியானம் சொல்லித் தருவேன் அப்படி என்று என்னை அவமதித்து அனுப்பிவிட்டார்கள். நான் உங்களை பார்த்தால் ஒரு உயர்ந்த மனிதர் போல் இருக்கிறது, எனக்கு நீங்கள் தியானம் சொல்லித்தர முடியுமா என்று அந்த திருடன் கேட்டான். கண்டிப்பாக முடியும் என்று சொன்னார். அதற்கு அந்த திருடன் ஒரு கண்டிஷன் போடுறான். என்ன கண்டிஷன்னா, நான் என்னுடைய திருட்டு வேலையை எக்காரணத்துக்கும் விட மாட்டேன், ஆனால் நீங்க அந்த நிபந்தனைகள்லாம் விதிக்க கூடாது, எனக்கு தியானம் சொல்லித்தர முடியுமா என்று கேட்டான். கண்டிப்பாக நான் சொல்லித் தருகிறேன், நீ எந்த வேலையும் நிப்பாட்ட வேண்டாம், நீ எதையும் மாற்ற வேண்டாம், எதையும் நீ புதிதாக செய்ய வேண்டாம், நீ செய்யக்கூடியதை மட்டும் செய், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் சொல்றேன், நீ கேட்கியா அப்படின்னு கேட்கிறான். செய்கிறேன் அப்படிங்கிறான் திருடன். நீ ஒவ்வொரு கணப்பொழுதும்
விழிப்புணர்வோடு இரு. ஒவ்வொரு நடையும் கவனமாக நட. ஒவ்வொரு வீட்டிலும் ஏறி குதிக்கும் போது மிக 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 பிரங்கையோடு முழு கவனத்தோடு செய். அந்த கூட்டை உடைக்கும் போது முழு கவனத்தோடு செய். நீ என்ன காரியங்கள் ஆற்றினாலும் விழிப்புணர்வுடன் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பித்தார். இதை கேட்ட அந்த திருடனுக்கு இது ஓகே, நான் செய்யறேன், எனக்கு அது பெரிய விஷயமா என்று முடிவு செய்து கொண்டு அன்று இரவே அவன் திருட செல்கிறான். அவன் திருடுவதற்கு செல்லும் போது மிகவும் கவனமுடன் செல்கிறான். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும் போது அவனுடைய கவனம் கூடிக்கொண்டே போகிறது. வீட்டுக்கிட்ட போறான், அந்த சாவியை எடுத்து திருடுறதுக்காக சாவி திறக்க போறான். அந்த விழிப்புணர்வு உச்சபட்சத்துல அவனால் அந்த செயலை செய்ய முடியவில்லை, அவனால் திருட முடியவில்லை. அவன் திருட வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்குள் வரவில்லை, அப்படி வரவே இல்லை. அதனால அவன் என்ன செய்யறான், அப்படியே அந்த திருட்டை விட்டு அமைதியாக வந்து அந்த குருவின் முன்பு சரணடைந்தான், விழிப்புணர்வு பெற்றான். அந்த விழிப்புணர்வை நாம் வளர்த்து கொண்டால் நம்மை அறியாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய அநேக தேவையில்லாத விஷயங்கள் நம்மை விட்டு அகன்றுவிடும். விழிப்புணர்வு தான் மனிதனை திருத்துவதற்கான ஒரு மார்க்கம். நீங்கள் எவ்வளவோ இடங்களில் எவ்வளவோ நேரங்களில் பல முடிவுகள் கூட செய்திருப்பேன். நிறைய இனிமேல் செய்யக்கூடாது, நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன் என்று முடிவு செய்திருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நம்ம அறியாமல் சில நேரங்களில் கோபம் பீரிட்டு வளர்ந்து விடுகிறது. அப்போ என்ன காரணம்னா விழிப்புணர்வு இல்லாமல் போய் அவர் விழிப்புணர்வு முழுமையாக நிறை கவனத்துடன் நமக்கு இருக்கும்போது நாம் ஆற்றக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிகவும் உன்னதமானதாக மாறுகிறது. அந்த விழிப்புணர்வின் தன்மையில் இருக்கும்போது யாராலையும் எந்த உயிருக்கும் எந்த தவறுகளும் செய்ய முடியாத அளவு விழிப்புணர்வு மனித குலத்தை பாதுகாக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.